வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அதிகனமழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுத்துறை வங்கிகளின் வாராக்கடன் வெகுவாக குறைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 11 அரசு பொறியியல் கல்லூரிகளில் நவீன ஆய்வகங்கள் அமைக்க 12 கோடியே 38 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் தமிழக மக்களின் நலனை பாதுகாக்கும் வகையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்துள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் இறுதிச்சுற்றுப் போட்டியில் இந்தியாவின் ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை இரண்டாவது ஆட்டத்தில் வெற்றி பெற்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் வலுவிழக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் திரு பாலச்சந்திரன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இலங்கையை ஒட்டி நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவுகிறது. இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்து வரும் 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுக்குறையக்கூடும். இதன் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் தமிழக, புதுவை, காரைக்கால் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக உள்ளது. கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களிலும், உள் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் மழை பெய்துள்ளது. நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அதிகனமழை பெய்யக்கூடும் என்றும் திரு பாலச்சந்திரன் தெரிவித்தார். அடுத்து வரும் 2 தினங்களுக்கு தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை எச்சரிக்கை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு வடகடலோர மாவட்டம் மற்றும் தென் கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. மேலும் ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சி, கரூர், திண்டுக்கல், திருப்பூர், கோவை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது. நாளை தென் தமிழக மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது. வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் கடந்த அக்டோபர் 1 முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பதிவான மழையின் அளவு 47 சென்டிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு 40 சென்டிமீட்டர். இது இயல்பை விட 16% அதிகம். மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், லட்சத்தீவு பகுதிகளில் பலத்த காற்றானது மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிக்கு இன்றும் நாளையும் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இதற்கிடையே மாநிலம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் நேற்றிரவு முதல் பெய்து வரும் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம், பல்லாவரம், குரோம்பேட்டை, அனகாபுத்தூர், மீனம்பாக்கம், தரமணி, வேளச்சேரி, பள்ளிக்கரணை உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவிலிருந்தே விட்டுவிட்டு கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை விமான நிலையத்தில் கனமழை மற்றும் மோசமான வானிலை காரணமாக காலையிலிருந்து 6 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. 15க்கும் மேற்பட்ட புறப்படும் மற்றும் வருகை விமானங்கள் தாமதம் ஏற்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி. சுரேகா. தொடர் மழை காரணமாக பூண்டி நீர்த்தேக்கத்திலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு முதல்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக பூண்டி ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்ததால் 7வது மதகு வழியாக கொசஸ்தலை ஆற்றில் வினாடிக்கு 1000 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. 4 மணி நிலவரப்படி அணைக்கு 3200 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. சென்னையின் குடிநீர் ஆதாரமான பூண்டி ஏரி அதன் முழு கொள்ளளவான 35 அடியில் தற்போது 34.05 அடியை எட்டியதால் நீர்வளத்துறையினர் முன்கூட்டியே ஏரியிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொசஸ்தலை ஆற்றில் மிகைநீர் வெளியேற்றப்படுவதால் நம்பாக்கம், கிருஷ்ணாபுரம், ஒதப்பை, வெள்ளியூர், தாமரைப்பாக்கம் உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மழை பெய்து நீர்வரத்து அதிகரித்தால் உபரி நீர் திறக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் நீர்வளத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ. தனசேகரன். விழுப்புரம் மாவட்டம் சாத்தனூர் மற்றும் வீடூர் அணைகளிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டதன் காரணமாக பம்பையாறு மற்றும் வராக ஆற்றின் கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்திலும் தாமிரபரணி கரையோர பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு ஆட்சியர் திரு இளம் பகவத் கேட்டுக் கொண்டுள்ளார்.
நமது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மருதூர் அணைக்கட்டு மற்றும் திருவைகுண்டம் அணைக்கட்டு பகுதிகள், களியாவூர் முதல் புன்னக்காயல் வரை இருக்கக்கூடிய தாமிரபரணி ஆற்றங்கரையோர கிராமங்களில் வசிக்கும் பொதுமக்கள் தாமிரபரணி ஆற்றில் குளிக்கவோ அல்லது ஆற்றின் கரையோர பகுதிகளுக்கு செல்லாமல் பாதுகாப்பாக இருக்கும்படி எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் தாமிரபரணி ஆறு, உப்பாத்து ஓடை, கோரம்பள்ளம் குளம், உப்பாறு ஓடை மற்றும் அனைத்து நீர்நிலைகளிலும் பொதுமக்கள் மற்றும் கால்நடைகள் இறங்காதவாறு கிராம நிர்வாக அலுவலர்கள், கிராம உதவியாளர்கள் மற்றும் ஊராட்சி செயலாளர்கள் மூலம் கண்காணித்திட அனைத்து வட்டாட்சியர்களுக்கும் வட்டார வளர்ச்சி அலுவலர்களுக்கும் அறிவுரைகள் வழங்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்படும் பொழுது மக்கள் தங்க வைக்க ஏதுவாக 97 நிவாரண முகாம்கள் தயார் நிலையில் உள்ளன. பொதுத்துறை வங்கிகளின் வாராக்கடன் வெகுவாக குறைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 2010ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 14.58% இருந்த வாராக்கடன் கடந்த செப்டம்பர் மாதம் 3.15% குறைந்துள்ளதாக நிதித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மத்திய அரசு மேற்கொண்ட உறுதியான சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் உள்ள 11 அரசு பொறியியல் கல்லூரிகளில் நவீன ஆய்வகங்களை அமைப்பதற்காக 12,38,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதன்படி நெல்லை, தருமபுரி, ஈரோடு ஆகிய இடங்களில் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் மின்சார வாகன தொழில்நுட்ப ஆய்வகம் அமைக்கப்பட உள்ளதாக கூறியுள்ளார். கோவை, சேலம், பர்கூர் ஆகிய இடங்களில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரிகளில் செயற்கை நுண்ணறிவு ஆய்வகம் ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும், வேலூர், தஞ்சாவூர், திருச்சியில் உள்ள கல்லூரிகளில் பொருள்சேர் உற்பத்தி ஆய்வகம் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். காரைக்குடி, போடியில் உள்ள கல்லூரிகளில் இணைய ஆய்வகம் அமைக்கப்படும் என்றும் திரு கோவி செழியன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் தமிழக மக்களின் நலனை பாதுகாக்கும் வகையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர், புதுதில்லியில் இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகனுடன் இணைந்து சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இப்பிரச்சினையில் திமுக அரசு வேண்டுமென்றே உண்மைகளை மறைத்து தவறான தகவல்களை கொடுத்து வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழக மக்களின் நலனுக்கு எப்போதும் உயர் முன்னுரிமை அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி, நாயக்கர்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள மக்களுக்கு விரைவில் சாதகமான அறிவிப்பு வெளியாகும் என்றும் திரு அண்ணாமலை கூறியுள்ளார். மகாகவி பாரதி படைப்புகளின் தொகுப்பை பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று புதுதில்லியில் வெளியிட்டு ஆற்றிய உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியின் கோல்டு அலைவரிசையில் இன்றிரவு மணி 8:15க்கு ஒலிபரப்பாகிறது. மாவட்டச் செய்திகள். தருமபுரி அகில இந்திய வானொலி நிலையத்தின் செயல்பாடுகளை இன்று பார்வையிட்ட ஆட்சியர் திருமதி சாந்தி, அரசு திட்டங்கள் குறித்தும் பேரிடர் காலங்களில் தகவல்களை அளிப்பதிலும் அகில இந்திய வானொலி சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூறினார். கோட்ட அளவிலான அஞ்சல் குறைதீர் முகாம் சென்னை தலைமை தபால் அலுவலகத்தில் வரும் 21ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் பெய்த கனமழை காரணமாக கோமிகி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்ததை அடுத்து அணையிலிருந்து 2000 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் கரையோர பகுதி வசிக்கும் மக்கள் ஆற்றை கடக்கவோ குளிக்கவோ கூடாது என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலக செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் குகேஷ் பட்டம் வென்றார். சிங்கப்பூரில் நடைபெற்ற இறுதிச் சுற்றில் அவர் சீனாவின் டிங் லிஜேனை வென்றார். உலக பேட்மிண்டன் இறுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியாவின் ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை 21-19, 21-19 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் பெர்லி டன், தினா முரளிதரன் இணையை வென்றது. நாளை நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை ஜப்பான் இணையை எதிர்கொள்கிறது. ஆசிய கோப்பை ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. மஸ்கட்டில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி 8:30க்கு தொடங்குகிறது. ஒடிஷா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர்ப் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் குகேஷ் பட்டம் வென்றார். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுத்துறை வங்கிகளின் வாராக்கடன் வெகுவாக குறைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 11 அரசு பொறியியல் கல்லூரிகளில் நவீன ஆய்வகங்கள் அமைக்க 12,38,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் தமிழக மக்களின் நலனை பாதுகாக்கும் வகையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AAR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை யூடியூப் சேனலிலும் நேயர்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.